வெல்கம் டு சமையல். இன்னைக்கு நம்ம செய்கிற சாப்பாடு கேமரூன் நாட்டோடைய பீனட் பட்டர் சாஸ் வச்சு கோழி குழம்புல செய்ய போகிறோம். கோழி வச்சு அதுக்கு தேவையான பொருட்கள் பீனட் பட்டர், சிக்கன் வெட்டி அலசி வச்சிருக்கோம், காஞ்ச மிளகாய் தூள், மேகி கியூப், மிளகு, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, தக்காளி பழம், ஆப்பிரிக்கன் மிளகாய் அளவு, பட்டர். கேஸ் ஆன் பண்ணி வானல் வச்சிருக்கேன். வானல் வந்து நல்லா சூடு காய்ஞ்சிட்ட பிறகு பட்டர் போடுறேன். பட்டரை போட்டு கோழியை பட்டரில் ஒரு அந்த கலர் வர்ற வரைக்கும் வேக வைக்கணும். பாருங்க, இப்போ வந்து நம்ம இந்த அளவுக்கு கலர் மாறணும். சும்மா ரொம்பவும் நம்ம வந்து வேக வைக்க தேவையில்ல. ஒரு 25% வெந்தா போதும். இந்த கலர் தேவை. பாருங்க, இந்த அளவுக்கு போதும். வெந்த தன்மை வந்தா போதும். இப்ப நான் எடுத்துட்டேன். இது நம்ம வந்து அந்த கலருக்காக இந்த கலருக்காக நம்ம செய்யறோம். அது இல்லாம அந்த ருசி வந்து நல்லா இருக்கும். அதுக்காக கறியெல்லாம் எடுத்தாச்சு. எடுத்துட்டு இப்ப அந்த பட்டர் கூடயே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி மறுபடியும் வெங்காயம் போட்டு கறியை மறுபடியும் அது கூட வேக வைக்க போறோம். பாருங்க, வெங்காயம் வந்து ரொம்ப வதங்க கூடாது. இந்த தன்மையிலேயே வந்து கறியை நம்ம அது கூட போட்டு வதக்கணும். பாருங்க, அந்த கறி வந்து கேஸ் கொஞ்சம் சீரானல்ல வச்சுட்டு அது வெந்துனே இருக்கும். இப்ப அதுக்கு தேவையான சாஸை இப்ப நாம அரைக்க போறோம். அதுக்கு வெங்காயம், இஞ்சி, பூண்டு, மிளகு, காஞ்ச மிளகாய், இதை போட்டு நாம பேஸ்ட் மாதிரி அரைக்க போறோம். இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி. இப்ப அரைச்ச சாஸை இப்ப அது கூட நம்ம ஊத்துறோம். தேவையான அளவு தூள், உப்பு நம்ம உப்பு போட்டு அது இன்னும் கொஞ்சம் உப்பு மிக்ஸ் பண்ற மாதிரி கிண்டி விட்டாச்சு. இப்ப அது கூட அந்த மேகி கியூப் நம்ம கடையில விற்கும், நீங்க கேட்டு பாருங்க. அந்த சூப்புலாம் போடுவாங்க, அந்த மேகி கியூப்.
அவ்வளோதான் போட்டாச்சு. இப்போ போட்டு ஒரு கிண்டிட்டு மூடி விட்டுறணும். ஏன்னா கோழி வந்து தண்ணி விடும், அந்த தண்ணியே நல்லா வேக வைக்கணும். வேற ஒன்றும் நம்ம செய்ய தேவையில்ல. இங்கே பாருங்க, இப்போ அந்த கோழியை நாங்கள் தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிறோம். ஏன்னா எடுத்து வச்சுட்டு அதை வந்து எண்ணெயில் போட்டு பொரிக்க போகிறோம். பாருங்க, இப்போ இன்னொரு வானலில் எண்ணெயை ஊற்றி அது எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ எடுத்து வச்சு இந்த சிக்கன் எடுத்து நம்ம வறுக்கிறோம். நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்துட்டு வறுக்கிறோம். நல்லா பொரிஞ்சிடுச்சு. வறுத்து எடுத்து வச்சிட வேண்டியதான். நாங்கள் வந்து 3 கிலோ கோழி செய்கிறோம். நீங்கள் உங்கள் வீட்டில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கோழி செய்யலாம். நாங்கள் நிறைய பேர், அதனால் செய்கிறோம். 10 பேர்கிட்ட செய்கிறோம் நாங்கள். அதே மாதிரி மற்ற மீதம் உள்ள எல்லா சிக்கனையும் பொரிச்சு நீங்கள் எடுத்துக்க வேண்டியதான். வந்து பீனட் பட்டர் சாஸ் வந்து இப்போ அதை நம்ம வந்து சுட தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும், பேஸ்ட் மாதிரி. நாங்கள் ஒரு 5 கரண்டி போட்டு செய்கிறோம். ஏன்னா அதிக பேருக்காக. நீங்கள் வந்து எவ்வளோ பேர் இருக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஒரு 3 கரண்டியோ இல்லை ஒரு 2 கரண்டியோ போட்டுக்கலாம். சுட தண்ணி நல்லா சுட தண்ணியில் கரைக்கணும். இப்போ நம்ம 2வது சாஸ் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நம்ம வந்து இஞ்சி, பூண்டு, வெங்காயம், நான் 2 ஆப்பிரிக்கன் மிளகாய் போட்டுக்கிறேன். கூட வந்து தக்காளி பழம் போட்டு இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான், அரைச்சிக்க வேண்டியதான் நல்லா, அதே பேஸ்ட் மாதிரி. சட்டி காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம அந்த கோழி வறுத்தோம்ல அதே எண்ணெயை தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறோம். சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த தக்காளி, வெங்காயம், ஆப்பிரிக்கன் மிளகாலாம் போட்டு அரைச்சி வச்சிருந்த அந்த பேஸ்ட்டை நாம சேர்த்துக்கிறோம். ஏற்கனவே நம்ம வந்து ஒரு சோஸ் அரைச்சி கறி வறுத்தோம்ல, இப்போ அந்த சாஸை வந்து இது கூட வந்து மிக்ஸ் பண்ண போறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ அது கூட நம்ம வந்து பீனட் பட்டர் சாஸை சேர்க்கிறோம்.
ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த ஆப்பிரிக்கன் மிளகாவை நீங்கள் அது கூட சேர்த்து வேக வச்சுக்கணும். நல்லா அதுவும் பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வேக வைக்கணும். பாருங்க, இப்போ அந்த சோஸ் நல்லா வெந்துருச்சு, எண்ணெய் மேலே வந்துருச்சு. இப்போ இந்த தன்மையில் சிக்கன் எடுத்து அது கூட போட்டு மிக்ஸ் பண்ணணும். ஒரு 10 நிமிஷம் சூட்லேயே வச்சு விடுங்க. அதுக்கப்புறம் எடுத்து நம்ம சப்பாத்தி கூட, இட்லி தோசை, சாதத்து கூட சாப்பிட்லாம். எல்லாத்து கூட சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். முடிஞ்சிடுச்சுங்க, மூடி விட்டுட்டோம். பாருங்க, நல்லா கறி போட்டு சோஸ் வந்துடுச்சு, எண்ணெய்லாம் நல்லா மேலே வந்துடுச்சு. இப்போ இந்த தன்மை வரும்போது நம்ம நிறுத்திட்டோம். இது கூட நாங்கள் பரோட்டா வச்சு சாப்பிட போகிறோம். நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எது எல்லாம் வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். அடுத்த MM சமையலில் அடுத்த வேற ஒரு சாப்பாட்டோட உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.